ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னக்கா இது? குங்குமண்டி, எடுத்து நல்லா உச்சி நெத்தியில வச்சுக்கோ. எதுக்குக்கா? எதுக்குன்னு கேட்டா என்னடி அர்த்தம்? கல்யாணம் ஆன பொண்ணு நெத்தியில குங்குமம் வச்சுக்கிட்டா தானே புருஷனுக்கு நல்லது, பாக்குறதுக்கும் சுமங்கலியா இருக்கும். அதுக்கு தாண்டி. அவர் கட்டின தாலிக்கே எந்த அர்த்தமும் இல்லைன்னு முடிவுக்கு வந்த பிறகு இந்த குங்குமத்தை நான் நெத்தியில வச்சுக்கிறதால மட்டும் என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் கிடைச்சிட போகுது? யாருக்கும் நான் சுமங்கலியா தெரிய வேண்டிய அவசியமும் இல்லக்கா. இந்த குங்குமத்தை என்னைய விட நீ நெத்தியில வச்சுக்கிறதே அர்த்தமா இருக்கும். நீ வேணா வச்சுக்கோ. ஏண்டி எப்ப பாரும் வெறுப்பாவே பேசிக்கிட்டு இருக்கவ? அக்கா, நீ திருந்தவே மாட்டியாக்கா? ஒரு விஷயம் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட தான் புத்திமதி சொல்லணும். புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க கிட்ட போய் திரும்ப திரும்ப பாடம் எடுத்தா நம்ம மரியாதை தான்க்கா கெட்டு போகும். அது பெத்தவங்களுக்கும் சரி, கூட பிறந்தவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் பொருந்தும். நீ எவ்வளவுதான் காட்டு கத்து கத்துனாலும் அவ செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப திரும்ப ஒரே பதில தான் சொல்லுவா. என் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்ல, என் வாழ்க்கைய நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் கெடுத்துட்டீங்க, இல்லனா நான் அதி அற்புதமா வாழ்ந்திருப்பேன்னு ஊன்னு சொல்லுவா. அத எத்தனை தடவை தான் நீயும் கேட்டுட்டே இருப்ப? அவ என்னமோ பண்ணிட்டு போறா, விட்டுட்டு போய் வேலைய பாருக்கா. எனக்கு கம்பெனிக்கு நேராச்சு, நான் கிளம்புறேன். ஏய், நீ மட்டும் எங்கடி ஒத்தையில போறேங்கிறவ? இரு, ஆனந்தியும் கூட கூட்டிட்டு போ. ஐயா அக்கா, இவ கூட எல்லாம் என்னால போக முடியாது. இவ ஏதாச்சும் புலம்பிக்கிட்டே வருவா. அத கேட்டா என் மூளை சூடாயிரும். அப்புறம் நான் ஏதாவது சொல்லுவேன், மூஞ்சி தூக்கி வச்சுப்பா. எனக்கு எதுக்கு வம்பு? நான் இவ கூட எல்லாம் ஒண்ணு போகல. அதுக்காக அவளை தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றது நல்லாவா இருக்கு? எம்பிட்டு நாள் தான் அவளை விட்டுட்டு போக முடியும்? நம்ம எல்லாம் ஏதோ அவளுக்கு அநியாயம் பண்ணிட்டோம் நம்பிட்டு இருக்கால, அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு அவ திருந்துற வரைக்கும். ஏன் புள்ள இப்படி இருக்க? உன் கூட இருக்கிறவங்க எல்லாம் மனசு நோகுற மாதிரி ஏன் நடந்துக்கிற? உன் மனச மாத்திக்க ஆனந்தி. இப்ப வரைக்கும் அவ மனசுல அன்பு எனக்கு கட்டின கட்டாயத்தாலேயே சரிங்கிற மாதிரில பேசிட்டு போறா. அவங்க மாறாத வரைக்கும் நான் மாற முடியாதுக்கா. சௌந்தர்யா சொல்லிட்டு போற மாதிரி செவுத்துல அடிச்ச பந்து கணக்கா நீ ஒரே விஷயத்த தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. உன்னை இப்போதைக்கு திருத்த முடியாது, நேரமாச்சு, நீ கிளம்பு. எனக்கு ஒரு ஒத்தாசை மட்டும் பண்றியா? என்ன? நேத்து போட்டிருந்த அழுக்கு துணிய துவைக்க நேரம் இல்ல, எந்திரிக்கவே லேட் ஆயிருச்சு. ஒரு 3 மணி கிட்ட துணிய ஊற மட்டும் வச்சிரு, நான் வேலையில இருந்து வந்து சாயங்காலம் துவைச்சு போட்டுறேன். ராத்திரி எல்லாம் தூங்காம கொல்லாம என்னத்தையோ யோசிச்ச மெனிக்கு படுத்து கிடக்க. எங்கேயாவது தூங்கினா தானே காலையில எழுந்திருக்க. அப்படி என்னத்தை தான் யோசிப்பியோ? சரி, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் துவைச்சு போட்டுக்கிறேன். நீ எதுக்கு துவைச்சுக்கிட்டு? அதெல்லாம் வேணாம், ஊற மட்டும் வெயி. அடியே பெரிய மனுஷி, நீ பிறந்ததுல இருந்து உனக்கு விவரம் தெரியற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சவளே நான் தான். மறந்து போச்சா? ஒரு வயசுக்கு மேல அவங்க வேலைய அவங்க செஞ்சு பழகணும்னு சொன்னதுனாலதான் இதெல்லாம் நீ பண்ண பழகுன. அதையும் உனக்கு சொல்லி கொடுத்தவளே நான் தான். இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு வாழ போனா எதுவுமே கத்து கொடுக்காம அனுப்பிட்டாங்க பாருன்னு நம்ம அம்மாவை யாரும் ஒரு வார்த்தை குத்தம் சொல்லிட கூடாதுன்னு. உன் சீலைய துவைக்க எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நான் துவைச்சு காய வச்சு எடுத்து வைக்கிறேன். நீ பத்திரமா பார்த்து போயிட்டு வா. சரிக்கா. வரேன்க்கா. அங்கிள்,
காஃபி ஏய் மித்ரா, நீ காஃபி எல்லாம் போடுவியா? சூப்பரா போடுவேன் அங்கிள். ட்ரை பண்ணி பாருங்க. ம். மா மித்ரா, a great day starts with wonderful coffee னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸ் அங்கிள். சின்னு, காஃபி ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. தேங்க்யூ மா. ஆண்டி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லவே இல்லையே. எங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்திருந்தா தானே நாங்க நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நீ மகேஷ்க்கு கொடுக்கணும்னு தானே காஃபி போட்ட. அதுல போனா போகுதுன்னு நீ எங்களுக்கு கொஞ்சமா கொடுத்திருக்க. இல்ல ஆண்டி, அப்படிலாம் இல்ல. இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எங்க கிட்ட வேணாம். உனக்கு நாங்க காஃபி பிடிச்சிருக்குன்னு சொல்றதை விட மகேஷ் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அதானே முக்கியம். நீ போய் சூடு ஆறதுக்குள்ள மகேஷ்க்கு காஃபியை கொடு போ. ஓகே ஆண்டி. ஒரு நாள் மித்ரா இங்க தங்குனதுக்கே காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து எப்படி பாத்துக்கிறா. அவ ஹாஸ்டல்ல எல்லாமே இங்க கொண்டு வந்து விட்டு பாரு. கல்யாணத்துக்குள்ள இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா அவளை நான் மாத்தி காட்டுறேன். இல்ல பார்வதி, கல்யாணம் முடியற வரைக்கும் அவ ஹாஸ்டல்ல தான் இருக்கணும். நான் இருக்கறதால நைட் என் கூட இருக்கேன்னு சொன்னா, அதனாலதான் நான் அலோ பண்ணேன். இல்லனா நான் கண்டிப்பா விட்டுருக்க மாட்டேன். தப்பா எடுத்துக்காத. இந்த விஷயத்துல மட்டும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். மகேஷ், மார்னிங் மகேஷ். Hey, dude. Good morning. காஃபி. மகேஷ், காஃபி எடுத்துக்கோ. Dude. Hey, நீ எதுக்கு காஃபி கொண்டு வந்திருக்க? எப்போ வந்த? நான் எங்க ஹாஸ்டல் போனேன். இங்கதான் நைட் அம்மா கூட ஸ்டே பண்ணிட்டேன். Oh, really? எஸ். Wow. Nice coffee. இவ்ளோ நல்ல பெட் காஃபிய நான் என் அம்மா கையால கூட குடிச்சதில்ல. It's really good, மித்ரா. இது வெறும் பால், சுகர், டிகாஷன் மட்டும் மிக்ஸ் பண்ணி போட்ட காஃபி இல்ல. அதுல என் உயிரையும் கலந்துதான் காஃபி போட்டிருக்கேன்.